யார் கால் பண்ணுறது? ஹலோ. ஹலோ மேடம், நான் தான். நீயா? உனக்கு தான் இத்தனை நாளாக கால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம், நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை செய்யாமல் என்ன பண்ணிகிட்ருக்க? காசு மட்டும் கேட்டு வாங்கினல. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனு கூட எடுக்காமல் அப்படி என்னடா பண்ணுற? என்னையும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா? ஐயோ மேடம், நான் போய் அப்படி பண்ணுவேனா? இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. நீங்கள் ஃபோன் பண்ணுறதும் என்னால் எடுக்க முடியல. மற்றபடி உங்களை ஏமாற்றணும்லாம் எனக்கு என்ன இல்லை மேடம். என்னடா கதை விடுற? என்னை ஏமாற்றணும்னு நினச்சின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. சொல்கிற வேலையை செய்கிறான்னா என்னையே ஏமாத்தலான்னு பார்க்குறியா? நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன்னு பார்க்குறியா? இப்போ எதுக்கு போய் சொல்லிகிட்ருக்க? எதுக்கு என்னோடய ஃபோனை எடுக்கல? இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா. மேடம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் மேடம். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. நான் உங்கள் ஃபோனை எப்படி எடுக்காமல் இருக்க போகிறேன்? அதுவும் இல்லாமல் நான் உங்களை ஏமாத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், இப்போ போய் நான் உங்களை ஏமாத்துவேண்ணா? அப்படியா? சரி சொல்லு, அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மேடம், நான் போலீஸில் மாட்டிக்கிட்டேன் மேடம். அதனால தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியல. என்ன? போலீஸ்லையா? எதுக்கு? எதுக்கு மாட்டின? ஏதாவது நீ வளரி வச்சியா என்ன? மேடம் மேடம், நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சந்தேக கேஸில் தான் பிடிச்சிட்டு போனாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. சந்தேக கேஸா? சரி, என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு டீட்டெயிலா. சும்மா குழப்பிட்டு இருக்காத. நீங்கள் கொடுத்த வேலையை தான் மேடம் பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த ஊருக்கு போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. நானும் ஏதோ சும்மா வராங்கன்னு நினச்சிட்டு ஓரமாக தான் நின்னேன். அப்புறம் பார்த்தா தான் அங்கே ஏதோ ஒரு திருட்டு நடந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து நான் அங்கே போயிட்டேன். உடனே என்னை பார்த்துட்டு நீ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பா வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் மாரி வச்சுருந்தாங்க. நான் கூட 3 நாளே அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் ஒரு வாரமும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உண்மையான ஒருத்தரை நான் பிடிச்சதும் என்னை விட்டுட்டாங்க. அதான் மேடம் வந்ததும் கால் பண்ணுறேன். ஓ அப்படியா? இதானே, வேற எதுவும் இல்லையே. இங்கே பாரு, ஏதாவது எங்கேயாவது மாட்டின என் பேரை மட்டும் சொன்னேன்னா வச்சுக்கேன், அவ்வளோதான் உன்னைய. இல்லை மேடம், அது எப்படி மேடம்? உங்கள் பேரை நான் எப்படி சொல்லுவேன்? மாட்டினா உங்கள் பேரெலாம் சொல்ல மாட்டேன் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்கள் வேலையை நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நான் வெளிலேருந்து வந்தேன். திரும்பவும் நான் எங்கேயாவது போய் நின்னேன்னா அவங்க பார்த்துட்டு என்னை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேடம். இதை சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். சரி சரி, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, புரியுதா? ஓகே மேடம். சரி ஓகே, அடிக்கடி கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு, புரியுதா? ஓகே மேடம். என்ன போலீஸில் மாட்டியிருக்கேன்னு சொல்கிறான்? ஒருவேளை நம்ம கொடுத்த வேலையால் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ? ஆனால் அவன் சந்தேக கேஸுன்னு தானே சொல்கிறான். எப்படி இவன் போன டைமில் கரெக்டாக அவங்க வந்து இவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் புரியலையே. அவனே ஒரு பொறுக்கி பையன் தானே, அதான் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அது எப்படி? ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு இவன் போன டைமுக்கு வந்திருக்காங்க. இதை அப்படியே விட முடியாது. இப்போலாம் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த விஷயத்தையும் லேஸில் விட்டுறக்கூடாது. இத்தனை வருஷமாக நம்ம பண்ணது எதுவுமே யாருக்கும் தெரியவும் இல்லை, எந்த தடங்களும் இல்லை. இப்போலாம் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கே. ஒருவேளை நம்மளை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருச்சா? யாருக்காவது நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்தா நம்மளை மிரட்டியிருப்பாங்களே, இல்லை டைரெக்டாக வந்து பேசியிருப்பாங்க, இல்லைன்னா பணம் கொடுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் யாரும் அப்படி பண்ணவே இல்லையே.
அப்புறம் எப்படி நம்ம பிளான்லாம் ஃப்ளாப் ஆகுது? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரா? சே சே சே, நம்ம தான் மிரட்டி வச்சுருக்கோம்ல, அப்புறம் எப்படி அவர் பண்ணுவார்? அவர் பொண்ணுக்காகலாம் இதேமாரிலாம் எதுவும் பண்ணவும் மாட்டார், யாருக்கிட்டேயும் சொல்லவும் மாட்டார். அவர் மேலே எந்த சந்தேகமும் பட தேவையில்ல. வேற யாராக இருக்கும்? ஒருவேளை அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ண மாட்டானே, டைரெக்டாக வந்து கேட்டுருவான், இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் யாராக இருக்கும்? ஐயோ, ரொம்ப டென்ஷனாகுது. நான் எல்லாத்தையும் கடுப்பேற்றிட்டு இருந்தா இப்போ என்னை யாரோ கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதெல்லாம் யோசித்தோம்னா அப்புறம் நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரும். யாராக இருந்தால் என்ன, ஒரு நாள் மாட்டவாமல் இருக்க போகிறாங்க. அப்போ பார்த்துக்கிறேன் இந்த காவியா யாருன்னு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கல. மச்சான், இதில் என்னடா இருக்கு? நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு ஹெல்ப் கேட்ட, அதை நான் பண்ணேன், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்லாம் சொல்லி, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் எந்த ரீசனும் சொல்லாமல் பண்ணுடான்னு, நீயும் அதை என்னன்னு கேட்காம எனக்காக பண்ணல, அதுக்காக தான்டா. ஒரு போலீஸாக எந்த ரீசனும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது தப்பு தான். இருந்தாலும் நீ தப்பாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டல்ல, ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால தான்டா நான் எதுவும் கேட்கல, நீ விடு. ஓகே மச்சான். அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? எப்படி போகுதுன்னா ஏதோ போகுது. வேலை 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 வேலைன்னே போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஏண்டா, வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் திட்டுவாங்களா என்ன? வெறும் வேலை வேலையிலே இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லவதான், திட்டலாம் மாட்டா. எனக்கு தாண்டா வேலை அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அவள் தான் ரொம்ப பாவம். அவளுக்காக எந்த ஒரு டைமும் ஒதுக்காம வெறும் வேலைன்னே இருக்கனா, அது வேற நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் அவை என் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டதே இல்லை. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக போகுது. என்னைக்காவது பொறுமையை இழந்து கோவப்பட்டானா நான் காலி. அது வேணா உண்மைதான். பொண்ணுங்க பொறுமையாக இருக்கிற வரை தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். பொறுமையை இழந்துட்டாங்க, அப்புறம் நம்ம காலி தான். அப்புறம் அர்ஜுன் என்ன மாமியார் வீட்லேயே இருக்கானா? ஆமாம் ஆமாம், அவனுக்கு அவன் மாமியார் வீடு பிடிச்சிருச்சு போல, அதான் அங்கேயே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனோட தலை பொங்கலையும் அங்கேயே கொண்டாடிட்டு தான் வருவான். சந்தோஷமாக இருந்தால் சரிதான். அப்புறம் நீ என்னைக்கு தலைப்பொங்கல் கொண்டாடலான் இருக்க? ஆ, கொண்டாடலாம். இப்போ என்ன அவசரம்? என்னடா சொல்கிற? என்ன அவசரமா? உனக்கு வயசு என்ன ஆகுதுன்னு தெரியும்ல. எங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மட்டும் நல்லா ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறியா? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணு. எங்கடா, கல்யாணம் பண்ணலினாலும் கல்யாணம் பண்ணுறவங்களோட டார்ச்சர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு எதுக்கு புதுசாக கல்யாணங்கிற பேர்? இதுவே நல்லா தான் இருக்குது. ஏண்டா, வாளும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா என்ன? ஆனால் அப்படிலாம் இல்லைன்னு தான் தெரியுது. நீ ஓவராக பொய் சொல்கிற. அப்படிலாம் இல்லைதான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும், அதுவும் நல்லதாக இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு லைஃப்பில் கிடைச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. பண்ணலாம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டேன்னா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணத்துக்கெலாம் என்னை கூப்பிடுவியா மச்சான்? டேய், அது எப்படிடா உன்னை கூப்பிடாம இருப்பேன்? ஆ, அதான் பார்த்தனே, அர்ஜுன் கல்யாணத்துக்கே என்னை கூப்பிடல. எங்கடா, நீங்களாம் எங்களை மறந்துட்டீங்க. டேய், அது அப்படியே அவசர அவசரமாக நடந்த கல்யாணம், அதிகமாக யாரையும் கூப்பிடலை. அதனால தான்டா. என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன், கவலையே படாதீங்க, சரியா? கூப்பிட்டா சந்தோஷம்தான். சரி மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன். அப்புறம் நான் எந்த காரணம் சொல்லலைன்னு என் மேலே கோவப்படாத.
தப்பாகவும் எடுத்துக்காத சரியா? நான் உன்கிட்ட சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சதும் நான் உன்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறேன் சரியா? சாச்சா, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் மச்சான். உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு சரியா? நீ அதெல்லாம் எதுவும் worry பண்ணிக்காத. ஓகே, நீ போய் வேலையை பாரு. நான் அப்புறமா ஃப்ரீயாக இருந்தேன்னா கால் பண்ணுறேன். பாய். ம், பாய்டா. என்னப்பா கிரண், பிஸியா ஃபோன் பேசிட்டு இருக்க போல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்பா வாங்க உட்காருங்க. ஃபோனா? என் ஃப்ரெண்டு கிட்ட தான்ப்பா. சும்மா பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லுப்பா, என்ன பேசணும்? அப்பா, உங்களுக்கே தெரியும் நான் எதுவும் மறைக்க மாட்டேன்னு. காவி அக்கா பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஆ, தெரியும்ப்பா. இப்போ என்ன, திரும்பவும் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? ம், ஆமாப்பா, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் எதுவும் சக்ஸஸ் ஆகலை. எல்லாத்தையும் நான் தடுக்கிறதால இப்போதைக்கு ஓகே. பட் ஆனால் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை பத்திலாம் நீ யோசிக்காதப்பா. நடக்கிறது நடக்கட்டும். நீ நல்லது தானே நினைக்கிற. நீ பண்றத பண்ணு. எந்த பிரச்சனையும் இல்லை சரியா? இதை நினைச்சு எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லைப்பா, அவங்க இப்போ நிலாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் நினச்சா பயமாக இருக்குது. கிரண், நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்த மூடி மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளி வந்துதான் ஆகணும். அப்போ என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். அதுக்காக இப்பவே நம்ம யோசிச்சோம்னா நம்மளோட நிம்மதி தான் போயிடும். இப்போதைக்கு நடக்கிறத பாரு. பின்னாடி நடக்க போறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? புரியுதுப்பா, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அர்ஜுனுக்கு வேற இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் இன்னமும் அவன்கிட்ட இதுவும் சொல்கிறது இல்லை. ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. விடு கிரண், இதை பத்திலாம் அதிகமா யோசிக்காத சரியா? அப்புறம் நீ இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணணும்னு என்ன இல்லையா என்ன? இப்போ எதுக்குப்பா என்னோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீ உன்னோட ஃப்ரெண்டு லைஃப்பை பத்தி பேசிட்டு இருக்க, நான் என்னோட பையனோட லைஃப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரெண்டுமே ஒன்று தானப்பா. பா, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஃபர்ஸ்ட்டு அவனோட லைஃப் நல்லா செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. அதெல்லாம் அர்ஜுனோட லைஃப் நல்லா தான் இருக்கும் கிரண். அதுக்காக நீ இப்படியே இருக்க முடியாதுல்ல. நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வேணா அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட போய் பேசட்டுமா? ஆ, பொண்ணு வீடா? எந்த பொண்ணு வீடு? பொண்ணு பார்த்து வச்சிட்டிங்களா என்ன? ஆ, பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுட்டேன்ப்பா. அதெல்லாம் பார்த்து ஒரு 2-3 மாசம் ஆகும். நீ ஓகே சொன்னீன்னா நாங்கள் போய் பேசுவோம். என்ன சொல்ற? ஆ, எனக்கெல்லாம் அந்த பொண்ணு பிடிக்கல. வேற பொண்ணு பாருங்க. அது எப்படிப்பா, பொண்ணை பார்க்காமலே பிடிக்கலங்கிற? ஆ, இப்பா, எனக்கெல்லாம் பொண்ணு பிடிக்கல. பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? எனக்கு பொண்ணு பிடிக்கல. எனக்கு வேணாம். அப்படி இல்லை கிரண், பார்க்காம எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? நீ ஒரு தடவை பார்த்துரு. அதுக்கப்புறம் உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா ஓகே. ம், அப்பா, எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். போ போ. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்கள்கிட்ட மறைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். பார்க்காமலே பொண்ணு பிடிக்கலையா? என்னடா, வேலை இருக்குன்னு சொன்ன, திரும்பி வந்துட்ட? ஆ, என் ஃபோனை மறந்துட்டு போயிட்டேன். அது எடுக்கலான்னு தான் வந்தேன். ஓ, அப்படியா? நான் கூட உனக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு அதை சொல்ல தான் வந்திருக்கேன்னு நினச்சேன். ஆ, எனக்கெல்லாம் பொண்ணு பிடிக்கல. நான் ஃபோன் எடுக்க தான் வந்தேன். நான் போகிறேன். பாய். என்னங்க? சொல்லுமா.
என்ன? இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது சும்மாதான். ரொம்ப நேரம் உள்ளே இருந்துட்டேனா, அதான் அப்படியே சும்மா காற்று வாங்கலான்னு. எது இந்த பனியில் நீங்கள் காற்று வாங்குறீங்களா? கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அதான் அப்படி வந்தேன். சரி சொல்லு, என்ன? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே. ஒன்றும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் பேசுனாங்க. அத்தையும் மாமாவுமா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2 நாளில் கிளம்ப வேண்டியது இருக்குல்ல, அதான் அதுக்குள்ளே வர வேணாம், இருந்து தலைப்பொங்கலையும் கொண்டாடிட்டு அப்புறமா 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிஜமாவா? நம்ம இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்க போகிறோமா? ஆமாண்டி, இன்னும் 1 வாரம் இங்கே தான் இருக்க போகிறோம். பொங்கல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு போகிறோம். சரி, நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. ஆ, நானும் இதான் கேட்கலான்னு வந்தேன். இன்னும் ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு பொங்கல் முடிச்சுட்டு போகலாமான்னு. அதுக்குள்ளே அத்தையும் மாமாவுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ, மேடம் இதை கேட்கலான்னு தான் வந்தீங்களோ? அதானே பார்த்தேன். நான் கூட வேற எதுவும் நினச்சேன். இதை கேட்கலான்னு தான் வந்தேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? மேடமால நான் இல்லாமல் இருக்க முடியல. அதான் வீட்டில் நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் தேடிட்டு இப்படி ஓடி வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். அதுவும் உண்மைதான். அதுக்காகவும் வந்தேன், இதுக்காகவும் வந்தேன். ஓவராக சிரிக்காதடி, பார்த்து பல்லெல்லாம் கொட்டிட்ட போகுது. பரவாயில்ல. உங்கள் அம்மா வீட்டில் இன்னும் 1 வாரம் இருக்க போகிறேன்னு சொன்னதும் மூஞ்சில் அப்படியே பல்ப் எரியுது. இருக்காதா என்ன? அம்மா வீட்டில் இருக்குன்னாலே ஜாலி தான். அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு பொங்கல் நம்ம அம்மா வீட்டில் கொண்டாட போகிறோம். ஜாலியாக தானே இருக்கும். ஜாலியாக தான் இருக்கும், ஏன் இருக்காது? அதுக்கு இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு பொங்கல் மட்டும்தான் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டாட முடியும். அதுக்கப்புறம் வர பொங்கல் எல்லாமே நம்ம அங்கே சென்னையில் தான் இருக்க போகிறோம். அதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது ஏன் ஃபஸ்ட்டு பொங்கல் மட்டும்? ஏன் அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரமாட்டோமா என்ன? அது எப்படி வர முடியும்? தலைப்பொங்கல் மட்டும்தான் அம்மா வீட்டில் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் தானே கொண்டாட முடியும். அப்படின்னு யார் மேடம் சொன்னாங்க? யார் சொல்லணும்? இது காலகாலத்துக்கு வந்துட்டு இருக்குது தானே, அதுதானே எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நான் மட்டும் என்ன? நானும் அதானே ஃபாலோ பண்ண முடியும். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்மளும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம அதை மாற்றி கூட பண்ணலாம், சரியா? என்ன என்ன சொல்கிறீங்க? அது எப்படி மாற்றி பண்ண முடியும்? வருஷம் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம், 2வது வருஷம் நம்ம வீட்டில் இருப்போம், அப்புறம் அதுக்கடுத்த வருஷம் உங்கள் அம்மா வீட்டில், அதுக்கடுத்த வருஷம் நம்ம வீட்டில், இப்படி மாறி மாறி பொங்கல் கொண்டாடிக்கலாம், சரியா? யூ, தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச். வர்றா, என்ன திடீர்னு? அதெல்லாம் அப்படிதான், அப்பப்போ நடக்கும். அப்போக்கி அனுபவிச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகேடி பொண்டாட்டி. என்ன பாருடி, அப்படின்னா இன்னைக்கு நைட்டு லவ் யூ. சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க. அம்மா, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லையே. என்னங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் துணி எடுத்து கொடுங்க. சரி பார்வதி.
மாமா இருங்க, இந்த வருஷம் நான் தான் எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுப்பேன். மாப்பிள்ள, இது உங்களோட தலை பொங்கல். நாங்கள் தான் உங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும். அப்படியா? சரிங்க அத்தை. அப்போ நீங்கள் எங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க. எங்கள் தலை பொங்கலுங்கிறதால நான் உங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? மாப்பிள்ளை முடிவெடுத்தா முடிவெடுத்தது தான். அப்புறம் நம்ம சொன்னா கேட்கவா போறாரு? சரிங்க மாப்பிள்ளை, சாப்பிட்டு நம்ம கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வரலாம். ஆ சரிங்க மாமா. அம்மா பார்த்துமா. ஆ, போகி அன்னைக்கெல்லாம் பழசெல்லாம் போட்டு எரிச்சா தானே போகி கொண்டாடின மாதிரியே இருக்கும். அது ஏன் அத்தை பழசை மட்டும் எரித்து கொண்டாடுறோம்? ஏன் புதுசெல்லாம் எரிக்கக்கூடாதா என்ன? அது வந்து மாப்பிள்ளை, பழசெல்லாம் எரிச்சு, அதாவது நம்மளுடைய பழைய கெட்ட எண்ணங்கள்லாம் இதோட எரிச்சிட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் புதுசாக வர்றது எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதுக்காக தான் பழசை எல்லாத்தையும் எரித்து புதுசாக நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பழைய பொருள் எல்லாத்தையும் எரித்து போக்கி கொண்டாடுறோம். ஓ, இதை இப்படி சொல்லலாமாப்பா? ஆமாம்மா. அப்ப இதே போல எல்லாருமே போகி கொண்டாடுவாங்கல்ல? ஏய் மஞ்சுளா, என்ன பண்ற நீ? அவர் என்ன பண்ற தூக்கிக்கிட்டு? விடு அவரை. அட லட்சு, நம்ம தெருவில் இது மட்டும்தான் பழசு. அதான் போகி கொண்டாடணும்ல, பொட்டு எரிக்க வேண்டிதான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒழுங்கா வரைக்கும் இறக்கி விடு. அட என்ன லட்சு. சரி சரி, டைம் ஆகுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள்.